இப்போ நானுமே கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்குதுங்க. பெண் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ரீசெண்டா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்தேன். 6 வருஷம் லவ் பண்ணி 6 வருஷம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து குழந்தைங்க பிறந்து இன்னைக்கு புருஷன் அவ்வளோ கொடுமை பண்ணி அந்த பிள்ளையோட கண்ணில் ஆசிட்டை ஊற்றி அந்த பெண்ணுக்கு 2 பார்வையுமே போயிடுச்சுங்க. நான் என்னன்றேன்னா, பிடிக்கலையா ஒதுங்கி போய் தொலைங்கடா, ஏன்னா பெண் பிள்ளைங்க பாவத்தை கொட்டிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்றேன். பாவங்க அந்த பொண்ணு அம்மா வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு தான் அந்த பொண்ணை படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு பொழைக்கிற இடத்துலயாவது நல்லா பொழைக்கும் தானே அவங்க நினைப்பாங்க. இவ்வளோ கஷ்டத்துலயும் இவ்வளோ இன்னல்களையும் சரி 2 குழந்தைங்களை நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயாவது நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கு. நீ வேலைக்கு போய் பொழைக்கிறியான்ட்டு அந்த பொண்ணு கண்ணில் ஆசிட் ஊத்தி இருக்கிறான என்ன ஜென்மமா இருப்பான். அவனெல்லாம் விடவே விடாதீங்க. அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் விடாதீங்க. உங்க அம்மா மாதிரி தானே அந்த பொண்ணு நீங்க எப்படி பாத்துக்கணும்? நல்ல மாதிரியே தானே பாத்துக்கணும். எனக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னே எனக்கு மனசு கஷ்டமா. இது மட்டும் இல்லைங்க, அந்த +2 பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தைங்க அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு? இயற்கை உபாதை கழிக்க போய் அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த கொடுமை எந்த குழந்தைக்குமே நடக்கக்கூடாதுங்க. நினைச்சா கண்ணில் அவ்வளோ தண்ணியே வருதுங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஒரு நியூஸ் கேட்கும்போது அந்த குழந்தைங்க அந்த நிமிஷத்துல என்ன இன்னல்கள் எல்லாம் தாங்கியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? பெண்களுக்கு நடக்கிற அந்த கொடுமைக்கு ஒரு தீர்வே கிடையாதா?